பிரதமர் மோடிக்கு ஒரு எட்ஜை கொடுக்கிறதோ, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கா இல்லையா? அப்படியான சூழல் உருவான மாதிரி தெரியவில்லை. முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தோட ஒரு நிறைவு கட்டத்துல தான் அந்த சர்ச்சை பேச்சுகள் இது எல்லாமே வந்துச்சு. இது பழைய அஜெண்டா தான். கடைசியில போக போக தான் அந்த ஒரிஜினல் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு போயிட்டாங்க. அவர்களுடைய பழைய அஜெண்டாவை, பழைய உத்தியை வெளியே விடுற பட்சத்துல மக்களுடைய வாக்கு அதிகமா கிடைக்கும். அது சாத்தியமா இல்லையா? சாத்தியம் இல்லையா? என்ன காரணம்னா ரொம்ப மக்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி வந்திருக்குமே. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சோசியல் மீடியா, வடநாட்டில் இருக்கிற சோசியல் மீடியான்னு கம்பேர் பண்ணோம்னா, இந்தி சோசியல் மீடியாவில் பெரும்பாலும் 80% மேலே ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடியா இருக்கு. இது மக்கள் மனப்பான்மையெல்லாம் ரொம்ப மாறுதல் இருக்குங்க. நீங்கள் சாமியா சாப்பாடுன்னு கேட்டால் சாப்பாடு தான் யாருமே சொல்லுவாங்க. ரொம்ப ஜாதி இருக்குல்ல, பெரிய வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு மரியாதை இல்லை. அதுக்கு தமிழ்நாடு இல்ல கேரளா இந்த மாதிரியான தென் மாநிலங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. கூடிய சீக்கிரம் பிரதமர் மோடி கண்ணீர் விட போறாரு அப்படின்னு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்ன? இல்ல இப்போ வெஸ்ட் பெங்கால்ல சொல்றாருல, நான் அடுத்த பிறவின்னு இருந்தா வங்கத்தாயின் மகனாக பிறக்கணும்னு சொல்றாருல, அது மாதிரி நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லுவாரு. பிஜேபி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், திருப்பி மோடி வரவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. பாரம்பரியமா பிஜேபி எதிர்ப்பு இருக்கிற மாநிலத்தை நான் கணக்கில் எடுத்துக்கல. இந்த மாநிலங்கள்ல போன முறையே அவங்க 90% வந்திருந்தாங்க. இந்த முறை அதற்கு மேல அவங்க போக முடியாது, 70% குறையும். அப்ப 20% சீட்டு எவ்வளவு லாஸ் ஆகுது, அந்த லாஸை பிஜேபியால பிற மாநிலங்களை ஈடுகட்ட முடியுமா? ஆனா இந்துத்துவ அஜெண்டா பேச பேச கர்நாடகால எல்லாம் குறையும். உங்களுக்கு பெறுவதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு அதிகம் இருக்கு. அப்படியான ஒரு நிலைமையில் தான் இப்ப இருக்கிறாங்க பிஜேபி. என்ன பண்ணாலுமே அந்த 220, 230க்கு மேல அவரால் தாண்ட முடியாதுங்கிறத வணக்கம் நண்பர்களே. பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி முன்னேறுகிறாரா? ராகுல் காந்தி உத்தி வெல்லுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி முன்னேறுகிறாரோ அப்படிங்கிற தோட்டத்தை கொடுக்கிறாரு. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுக்கு அதிக அளவுக்கான சலுகைகளை கொடுக்கிறது இப்படின்னு தொடர்ந்து பேசுறதன் மூலம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இருந்ததை விட பிரதமர் மோடியுடைய பேச்சு மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில் அல்லது தேர்தல் நடக்க வேண்டி இருக்கின்ற மாநிலங்களில் பிரதமர் மோடிக்கு ஒரு எட்ஜை கொடுக்கிறதோ, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கா இல்லையா? அப்படியான சூழல் உருவான மாதிரி தெரியவில்லை. அதாவது முதல் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 102. இந்த முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமராக தனது சாதனைகளை, மோடி கேரண்டி என்கிற ஒரு தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை எல்லாம் விளக்கி கூறிக்கொண்டே வந்தார். தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம அதைத்தான் பார்த்தோம். முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தோட ஒரு நிறைவு கட்டத்துல தான் அந்த சர்ச்சை பேச்சுகள் இது எல்லாமே வந்துச்சு. இது பழைய அஜெண்டா தான். நீங்க 2014, 2019 2 தேர்தல் பிரச்சாரங்களையும் நம்ம பார்க்கணும். 2014 வளர்ச்சி தான், எந்த விதமான இந்துத்துவ அஜெண்டாவும் அதுல கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ராமர் கோயில் கட்டுமானம் 370 ரத்து RSS காலத்துல இருந்து தொடர்ந்து வர்ற விஷயம். அதை கூட பெருசா வலியுறுத்தலாம் 2014. 2019 வலியுறுத்தினாங்க. ஆனா இன்க்ளூசிவ் குரோத், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சப்கா விகாஸ். ஆனா 2024 தேர்தல்ல முதல் கட்டத்துல பழைய 2014, 2019 கலவையா தான் தெரிஞ்சுது. கடைசியில போக போகத்தான் அந்த ஒரிஜினல் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு போயிட்டாங்க. அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா கட்சியுமே ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே எவ்வளவு தொகுதி கிடைக்கும், ஏதாவது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுமா, பிரச்சார உத்தியில மாற்றம் வேணுமான்னு சர்வே எடுத்து அதுல ஏதோ ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அந்த ஒரிஜினலான இந்துத்துவ அஜெண்டா, அதுல இந்து ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்துதல் அப்படியான ஒரு வியூகத்துக்குள்ள போறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல அது இப்போ அது சக்சஸ் கொடுக்கும், வெற்றி கொடுக்கும். ஏன்னா நீங்க அவங்களுடைய பழைய அஜெண்டா அப்படின்னீங்க. இதுவரை சரி, முதல் கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கான இடங்கள் கிடைக்காது அப்படின்னா, 2வது கட்ட தேர்தல், 3வது கட்ட தேர்தல்ல அவர்களுடைய பழைய அஜெண்டாவை, பழைய உத்தியை வெளியே விடுற பட்சத்துல மக்களுடைய வாக்கு அதிகமா கிடைக்கும். அது சாத்தியமா இல்லையா? சாத்தியம் இல்லையா? என்ன காரணம்னா ரொம்ப மக்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி வந்திருக்குமே. நான் எப்போதுமே ஒரு தேர்தலை பாக்குறேன்னா, ஒரு பிரச்சாரங்கிறது தலைவர்களோட தனிப்பட்ட பிரச்சாரம், அப்புறம் அச்சு ஊடகம் மூலமாக கிடைக்கிற அந்த புஷ், இப்போ ஆஃப் லைட் நமக்கு சேட்டலைட் மீடியாவோட வீச்சு 2019 வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி.
நானே 2019 உங்களை மாதிரி யூடியூப் சேனலுக்கு நான் வந்ததே இல்லைங்க. ஒரே ஒரு காலகட்டத்துல தான் 2019 தேர்தலுக்கு யூடியூப் சேனலுக்கு வந்தேன். ஆனா 2019 இருந்து 2024க்குள்ள ரொம்ப அபண்டன்ட் growth. இப்ப நீங்களாம் ரீச்ல எங்கேயோ போயிட்டீங்க. நான் எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்றேன். மெயின் மீடியா வந்து அந்த செல்வாக்கு எந்த ரீச் பண்ணாங்களோ அந்த இடத்துல நிக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. ஆனா சோசியல் மீடியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, டைனமிக்காவும் தெரியுது, அதே நேரத்தில் செல்வாக்கும் அதிகமா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சோசியல் மீடியா வடநாட்டில் இருக்கிற சோசியல் மீடியான்னு கம்பேர் பண்ணோம்னா, இந்தி சோசியல் மீடியால வந்து பெரும்பாலும் 80% மேல வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடியா இருக்கு. என்ன வியூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா குரோர்ஸ் கணக்குல வருதுங்க, கோடி கணக்குல. ஒரு துருவ் ராட்டி வீடியோஸ் எல்லாம் வந்து 2 crores 1.5 crores அவ்வளவு போகுது. அவர் ஹரியானாக்காரரு. பீகார்ல ஒரு யூடியூபரை பிஜேபியில சேர்த்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக பிளே பண்றாங்க. யூடியூபர் வந்து வந்தாரு, டெல்லிக்கு வந்துட்டாரு, பிஜேபியில சேர போறாரு அப்படின்னு அதை பெருசா பிளே பண்றாங்க. அப்போ சோசியல் மீடியாவோட தாக்கத்தை எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க, குறிப்பா யூடியூப் சேனல். அப்போ பெரும்பாலும் யூடியூப் சேனல்கள் வந்து அவங்க வியூ வேணும், வியூ இல்லாம யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. அப்போ வியூ கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஆன்டி பிஜேபியா தெரியும் போது ஆன்டி பிஜேபி அண்டர் கரண்ட் ஓடுது, இந்த இந்துத்துவ அஜெண்டாக்கு அகேன்ஸ்டா இருக்கு, அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது எப்படி சொல்றீங்க? நீங்க உங்களுடைய இந்த 5 நிமிட பேச்சுல நான் முக்கியமா சொன்னது முதல் கேள்விக்கு முதல் பதில அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த அந்த ரெண்டாவது பதில்ல அது ஒரு அண்டர் கரண்ட் ஓடுது அப்படின்னு நேரடியா கேட்கறதா இருந்தா, இதுவரை பேசப்பட்டு வந்த இந்துத்துவா பேச்சு அஜெண்டா அப்படிங்கிறது மக்களுக்கு சளி போட்டிருச்சா? இன்னைக்கு குரோத்த பத்தி பேசுங்க, வளர்ச்சியை பத்தி பேசுங்க, இந்துத்துவா போர் அடிச்சிருச்சு அப்படின்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தான் விழிப்புணர்வு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது நிஜமா நடந்துட்டு இருக்கா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். நிஜமா நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அது ரொம்ப பழைய அஜெண்டா ஒண்ணு. ரெண்டாவது இப்போ வந்து மக்கள் மனப்பான்மை எல்லாம் ரொம்ப மாறுதல் இருக்குங்க. நீங்க சாமியா சாப்பாடுன்னு கேட்டா சாப்பாடுன்னு தான் யாருமே சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு தேவை, அது போக வாழ்க்கை தரம். இப்போ வடநாட்டுல இருந்து இங்க வந்து வேலை பார்க்குறாங்க சாதாரண தொழிலாளிகள். அப்ப நம்மகிட்ட இருக்க வசதி எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? நம்மகிட்ட இருக்க மருத்துவ வசதியை பார்க்க மாட்டாங்களா? கல்வி வசதியை பார்க்க மாட்டாங்களா? இந்த வளர்ச்சி கதைகளை அவங்க ஊருக்கு போய் எடுத்துட்டு சொல்ல மாட்டாங்களா? சாதாரண சலூன்ல வந்து ஒரு காலத்துல திராவிட இயக்கம் தான் சலூன்ல தான் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த சலூன்ல வட இந்தியாவில இருந்து ஏராளமான வாலிபர்கள் வந்து முடி வெட்டுறாங்க. என்னோட சலூன்லயே அப்படிதான். அப்போ ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ரொம்ப ஜாதி இருக்குங்க, பெரிய வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு மரியாதை இல்லை, அதுக்கு வந்து தமிழ்நாடு இல்ல கேரளா இந்த மாதிரியான தென் மாநிலங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ நீங்க எப்போ ஊருக்கு போவீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை. போகும்போது இதெல்லாம் நாங்க அங்கேயும் ஊர்லயும் சொல்லுவோம், அங்கிருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களை எங்க கூட்டிட்டு வருவோம். இப்படி வந்து எல்லாருமே சொல்றாங்க. நீங்க எங்க கிராமத்துல கட்டடத்தை ஒரு சாதாரண கட்டடங்க, ஒரு 4-5 ஷாப்பு மேல ஒரு வீடு, அது வந்து பீகார்ல இருந்து கட்டட தொழிலாளர்கள் அங்க வந்து இருக்காங்க. பல இடங்கள்ல ஊர்கள்ல பேரூர்கள்ல போர்டு பார்க்கலாம், உங்களுக்கு வடமாநில கட்டட தொழிலாளர்கள் தேவையா அணுகவும்னு போட்டு செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வட மாநிலத்துல இருந்து இங்க வந்து பணி நிமித்தமா வராங்க. பெரிய பணின்னா ஐடி அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனா சாதாரண பணிகளுக்கு வராங்கன்னா அங்க வந்து வளர்ச்சி இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ 10 வருஷம் மக்கள்கிட்ட உள்ள போயிட்டு இருக்கு, அது போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? போயிருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக எதிரொலிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் சோசியல் மீடியா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க முக்கியமான மக்கள் மனதை சமூக ஊடகங்கள் பிரதிபலிக்கின்றன, அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் யார் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்கள் மனதில் பிஜேபிக்கு எதிரான மன ஓட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா? 100% கரெக்ட். என்ன காரணம்னா வியூஸ் மட்டும் நீங்க பார்க்கல, கமெண்ட்ஸ் பாருங்க. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. அப்போ நம்மளே வந்துங்க தமிழ் பேசுறோம், நம்ம ஒரு ஃபாரின்ல செட்டில் ஆகிறோம்னா நம்ம தமிழ் பேசுகிற ஒரு யூடியூப் சேனல்ல கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், இல்ல 2-3 பேர் நமக்கு பிடித்தமானவங்களோட வீடியோவை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அப்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னா அவங்க கருத்து நமக்கு பிடிச்சா தானே ஃபாலோ பண்ண முடியும். உதாரணமா நான் வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களையே சொல்றேன், இன்னொருத்தர் வந்து பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையில இருக்காரு, என்னோட வீடியோ 1 வீடியோ 2 வீடியோ பாப்பாரு, அதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவாரு அவரு? அப்போ அப்புறம் ஃபாலோவர்ஸும் கூட்டிட்டே வராங்க, வியூஸும் கூட்டிட்டே வருது, கமெண்ட்ஸும் ஃபேவரபிளா இருக்குன்னா அவ என்ன அர்த்தம்? முக்கியமா இப்போ ராகுல் காந்தி சொன்னாரு கூடி சீக்கிரம் பிரதமர் மோடி கண்ணீர் விட போறாரு அப்படின்னு, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்ன? இதை இப்போ வெஸ்ட் பெங்கால்ல சொல்றாருல, நான் அடுத்த பிறவின்னு இருந்தா வங்கத்தாயின் மகனாக பிறக்கணும்னு சொல்றாருல, அது மாதிரி நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லுவாரு,
மராத்தி தாயின் மகனாக பிறக்கணும், கன்னட தாயின் மகனாக பிறக்கணும், இப்படி சொல்லத்தான் செய்வாரு. என்ன காரணம்னா, சரி அது தப்புன்னு கூட நான் சொல்ல வரல. என்னன்னா, ஒரு தலைவர் வெற்றி பெறணும்னு இயல்பான எண்ணம் இருக்கிறது. அந்த தலைவருக்கு ஃபாலோவர் இல்லாம அவர் இவ்வளவு பெரிய தலைவரா இருக்க முடியாது. குறைந்தபட்சம் 30% ஆதரவு இருந்தே ஆகணும் இல்லைங்களா? யாரா இருந்தாலும். ராகுல் காந்திக்கே குறைந்தபட்ச ஆதரவு இல்லாம அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? அப்போ அந்த குறைந்தபட்ச ஆதரவை பெருக்குனா தான் தேர்தல் வெற்றிக்கு போக முடியும். இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் தான், ரன்னர் அப் தான். அப்போ வின்னர்ல இருந்தவங்க ரன்னர் அப் ஆகக்கூடிய நிலைமைக்கு வரும்போது பல உத்திகளை மாத்தத்தான் செய்வாங்க. அப்படி மாத்தப்படுகிற உத்தி தான் இப்ப அந்த பழைய அஜெண்டாவை கையில எடுக்கிறது. ஆனா அது பலனளிக்காது என்பது என் கருத்து. வரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. உன் சொத்தெல்லாம் பறிபோயிரும், செத்தா கூட சொத்து பிடிப்பாங்க. இப்படி எல்லாம் முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய நிகழ்கால கடந்த கால சந்தேகங்களை அல்லது அவருடைய திட்டங்கள் எல்லாம் மக்கள் முன்னால வைக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு பயம் வருது இல்ல. இப்போ காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்து லாபம் தேடுவதற்கான முயற்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துகிறாரா மோடி? பிஜேபி வந்துட்டா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், திருப்பி மோடி வரவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. சரி, இந்த சொத்து வரியெல்லாம் அவர் சொல்றதே ரொம்ப தப்பு. நானும் சக்சஷன் லா என்னோட மெயின் பிராக்டிஸ்ல ஒண்ணுங்க. சக்சஷன் லா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு இருக்கு. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பரம்பரை வரின்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய செல்வம், அது குறிப்பிட்ட பெரிய அளவுக்கான செல்வம் இருந்தா தான் பரம்பரை வரி வரும். சாதாரண 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வராது. பரம்பரை வரி எப்போ வரும்னா, ஒருவர் உயில் மூலமாக தன் சொத்தை மாத்தினாலோ இல்ல தான பத்திரம் மூலமாக மாத்தினாலோ ஒரு வரி வரும். 2 வரி, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு வரும், அப்புறம் எஸ்டேட் டியூட்டி வரும். எஸ்டேட் டியூட்டியை ராஜீவ்காந்தி எப்போ அபாலிஷ் பண்ணாருன்னா 85 மார்ச். மோடி என்ன சொல்றாருன்னா, அவர் எஸ்டேட் டியூட்டி அபாலிஷ் பண்ணது இந்திரா காந்தி அம்மா அவரோட உயிர்ல சொத்தெல்லாம் அவர் பேர்ல எழுதி வச்சிருந்தாங்க, அதுக்கு வரி கட்டாம தப்பிக்கிறதுக்கு தான் அவர் சொன்னார். தப்பு. எப்படின்னா 85 மார்ச் அந்த தேதி, அதுல மரணம் அடைந்தவர்கள் மற்றும் அதற்கு பின்னால் மரணம் அடைந்தவர்களின் எஸ்டேட்டுக்கு தான் அந்த அபாலிஷன் பொருந்தும். இந்திரா காந்தி அம்மா இறந்தது 1984, அவங்களுக்கு எஸ்டேட் டியூட்டி பொருந்தாது. அப்போ அது இயல்பாகவே வரி செலுத்தி தான் இருக்கணும். ரெண்டாவது, அது பலகை மாதிரி வந்திருக்கும். எப்படின்னா மோதிலால் நேருவோட அப்பா, அதுக்கு முன்னாடி அவங்க காஷ்மீரி பண்டிட்டு பாரம்பரியமாவே பெரிய பணக்காரங்க. சோ பலகை மாறி வரும்போது பிரிட்டிஷ் காலத்திலேயே அவங்க எஸ்டேட் டியூட்டி கட்டியிருப்பாங்க. கட்டாம இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்ப 84 வரைக்கும் அதை கட்டியிருக்கணும். 85 பேர் தான் இல்லாம போயிருக்கும். அவர் இந்திரா காந்தி அம்மா சொத்து 2 பிள்ளைகளுக்கு சேரும். ஒண்ணு சஞ்சய் காந்தி இறந்து போயிட்டாரு விமான விபத்துல. ஒரே சர்வைவிங் சன் ராஜீவ் காந்தி அதை கட்டாம அந்த சொத்துக்குள்ள போய் இருக்கவே முடியாது. இம்பாசிபிள். அலகாபாத்ல இருக்கிற பெரிய மாளிகை அது 1984 எவ்வளவு பெரிய வேல்யூவேஷன் இருக்கும். அப்போ ஏன் இவ்வளவு தூரம் ஒரு தவறான தகவலை தராரு பிரதமர்? ஏன்னா இதை எல்லாரும் நடுத்தரவருக்கு தான் எஸ்டேட் டியூட்டியே வராத. எஸ்டேட் டியூட்டினா என்ன அப்படின்னா பரம்பரை வரி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அது அப்ளிகபிளே ஆகுங்க. அந்த அமௌண்ட் வேற மாறிக்கிட்டே வரும். நீங்க தொடர்ந்து என்னுடைய பல பேட்டிகள்ல, இன்னும் பல ஊடகங்களுக்கு கொடுக்கிற பேட்டியில நீங்கள் ஒரு முழுக்க தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு மாநிலங்களிலும் எங்க பிஜேபி அடி வாங்கணும்னு புள்ளி விவரம் கூட பதிவு பண்ணிருக்கீங்க. தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த பேச்சு எடுபட்டால் நீங்கள் கணித்து வைத்ததில் எத்தனை சீட்டுகள் பிஜேபிக்கு சாதகமாக மாறும், இல்லை எடுபடாவே போய்விடும் அப்படின்னா எத்தனை சீட்டுகள் இழப்பாக மாறும்? அதாவது மோடி நினைக்கிற மாதிரி எடுபட்டாலும் என்னோட பழைய கால்குலேஷன் தாங்க வரும். என்ன காரணம்னா, நான் போட்ட எல்லா கால்குலேஷனும் தேர்தல் அட்டவணை அறிவிப்புக்கும் முன்னாடி. உங்ககிட்ட கொடுத்த பேட்டியே தேர்தல் அட்டவணை அறிவிப்புக்கு ஜஸ்ட் அதை ஒட்டித்தான். அப்போ இந்த பிரச்சார வியூகம் இல்ல முதல் கட்ட தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தல் வெறுப்பு பேச்சு எதுவுமே வரல. மோடி அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. மோடி கேரண்டி. காங்கிரஸ் கட்சி அதோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தது. இந்த 2 தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு சீட்டு கணக்கு எப்படி போட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே 90% வெற்றியில இருந்த 5 மாநிலங்கள் டெல்லியில உட்காரணும்னா அந்த 5 மாநிலம் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். இந்த மாநிலங்கள்ல குறைந்தபட்சம் 80% 90% வெற்றி இல்லாம சாத்தியமே இல்லை. காரணம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அங்க இருக்கு. அப்போ பாரம்பரியமா பிஜேபி எதிர்ப்பு இருக்கிற மாநிலத்தை நான் கணக்கில எடுத்துக்கல. இந்த மாநிலங்கள்ல போன முறையே அவங்க 90% வந்திருந்தாங்க. இந்த முறை அதற்கு மேல அவங்க போக முடியாது.
70% குறையும். அப்ப 20% சீட்டு எவ்வளவு லாஸ் ஆகுது, அந்த லாஸ பிஜேபியால பிற மாநிலங்களை ஈடுகட்ட முடியுமா? இந்த லாஜிக்ல தான் அது போடப்பட்ட கணக்கு. நீங்க இந்துத்துவ அஜெண்டா பேசினாலும் பேசாட்டாலும் அதே லாஜிக் தான். ஆனா இந்துத்துவ அஜெண்டா பேச பேச கர்நாடகால எல்லாம் குறையும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து 3 தொகுதி தேவகவுடா கொடுத்திருக்காங்க. அது போக பிஜேபி நிக்கிற பல தொகுதிகள்ல இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா தேவகவுடாவுக்கு இஸ்லாமிய ஆதரவு இருந்துச்சுங்க. ஓல்டு மைசூர் ஸ்டேட் ஏரியால நான் ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த காவிரி தீரம், இப்ப உதாரணமா ஸ்ரீரங்கப்பட்டினம், இப்படியான பகுதிகள், மாண்டியா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவகவுடா ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. ஆனா அது வந்து இஸ்லாமிய வாக்கு வங்கி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ போன முறையே கர்நாடகால அனுமன் அனுமன் புகழை பாடிக்கொண்டு ஓட்டு போடுங்கன்னு மோடி சொன்னதே எடுபடாமத்தான் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியா இருந்த பிஜேபி தோத்துது. இப்போ இன்னும் தீவிரமா சொல்லும் போது இந்த தேவகவுடா நிக்கிற அந்த 3 தொகுதியுமே அவங்க தோத்து போயிருவாங்க. அது போக பிஜேபி நிக்கிற பல தொகுதிகளில் அவங்களுக்கு தோல்வி வரும். அப்ப போன முறை வெற்றி பெற்ற அந்த அளவுக்கான தொகுதி கர்நாடகத்துல பாதி கூட வராது. இப்ப உதாரணமா இந்துக்கள் போடுவாங்கல்ல, எப்படி போடுவாங்க? இந்துக்கள் ஏற்கனவே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற இந்துக்கள் குறைவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து பழைய லெவல்ல இருந்தாலும் அந்த ஓல்டு லெவல் தானே அவங்க போக முடியும். ஆனா எதிர்ப்பு ஓட்டு வங்கி கூட்டிகிட்டே எல்லாம் போவோம். சரி, புதிதாக இந்து ஓட்டு வங்கியை திரட்டவே முடியாதுங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே 2014, 19 2 தேர்தலையும் ஓட்டு போட்டவங்களை தாண்டி வந்து புதுசாக நீங்க திரட்ட முடியாது. ஆனா இழப்பதற்கு நிறைய இருக்கு. அதாவது உங்களுக்கு பெறுவதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு அதிகம் இருக்கு. அப்படியான ஒரு நிலைமையில் தான் இப்ப இருக்கிறாங்க பிஜேபி. அப்போ எங்க ஈடுகட்டணும்னா ஏற்கனவே தென் மாநிலங்கள், இப்போ உதாரணமா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகால ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற பேஸ், அதே மாதிரி வந்து மேற்கு வங்காளம், இப்படியான மாநிலங்கள்ல அவங்க அதை ஈடுகட்டணும். இப்போ பஞ்சாப்ல எப்படி அவங்க வந்து ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாதுங்களா? பஞ்சாப்ல அப்படி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தா சிரோன்மணி அகாலிதள் சேர்ந்திருக்கும்ல. ஏன்னா அந்த ஃபார்மர் போராட்டத்துல அது பெரிய அளவுக்கான பின்னடைவாகி போச்சு. அது இப்ப ரஜபுட் சமுதாயம் பெரிய அளவுக்கு குஜராத்ல எதிர்க்குது. அந்த வீச்சு வந்து பிற மாநிலங்கள்லயும் வரும். இப்படி பிஜேபிக்கு பின்னடைவான விஷயங்கள் தானே நிறைய வருது. சரி, அப்படினால் இன்னும் கூட 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்தது. இன்னும் கூட 5 கட்ட வாக்குப்பதிவு இருக்கிறது. இதில் என்னென்ன பேச்சு நடைபெறுகிறது, என்ன பிரச்சாரம் நடைபெறுகிறது பொறுத்து வாக்குப்பதிவுடைய அம்சங்கள் மாறக்கூடும் இல்லையா? அதாவது நான் வந்துங்க யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. பத்திரிகையாளர், நமக்கு வந்து கட்சி எல்லாம் கிடையாது. பார்வை எதுல இருந்து வருதுன்னா நம்மளோட பழைய அனுபவத்திலிருந்து வருது. அப்ப எந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னாலும் ஒரு ஆதரவு தேவை. எந்த தேர்தலில் தோக்கணும்னாலும் ஆதரவை இழந்துட்டு எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்கிறது மூலமா தான் தோக்க முடியும். பல உதாரணங்கள் பார்க்கலாம். நீங்க ஜெயலலிதா காலத்துல இருந்து எத்தனையோ உதாரணம் பார்க்கலாம். 91, 96 எவ்வளவு பெரிய வெற்றி. 96ல ஏன் ஜெயலலிதாவே தோத்து போனாங்க? ஏன்னா எதிர்ப்பை சம்பாதிச்சாங்க. எந்த இடத்துல சம்பாதிச்சாங்க? 95 கடைசியில வளர்ப்பு மகன் திருமணம், அப்புறம் வந்து 2004ல பாத்தீங்கன்னா 2001 ஆட்சி, ஆனா ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம், அப்புறம் அரசு ஊழியர்கள் மீதான அடக்குமுறை, இப்படி தலைவர்கள் செய்யற தவறுகளால தான் அவங்க தோக்குறாங்க. அந்த மாதிரியான தவறுகள் நிறைந்த பாதையில மோடி அவர்கள் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்துல கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம். என்ன பண்ணாலுமே அந்த 220, 230க்கு மேல அவரால் தாண்ட முடியாதுங்கிறத என் கருத்து. சார், இந்த நிகழ்ச்சியில் உங்க கருத்தில் கூறியமைக்காக திரு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.